ஹாய், ஐ எம் சிவபிரகாஷ். நீங்க யூடியூபோட வீடியோ பார்த்தது என்னோட வீடியோஸ் தான் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமோட ஒர்க் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம யூனிக் டெக்னாலஜிஸ் கம்பெனி, இந்த கம்பெனி என்னெல்லாம் ஒர்க் பண்றாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது நான் எதுக்கு யூனிக் டெக்னாலஜிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களோட கேள்விக்கு பதில், நம்ம ஒர்க் பண்ண போற யூனிக் டெக்னாலஜிஸ் கம்பெனி என்ன ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதுல இருக்க ஒர்க் ஃப்ரம் ஹோமோட ஒர்க் என்ன, நமக்கு எப்படி இன்கம் கிடைக்கும், நம்ம டெய்லி என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது யூனிக் டெக்னாலஜிஸ் கம்பெனி என்னெல்லாம் ஒர்க் பண்றாங்க. ஸோ அதுக்கு நாங்க யூடியூபோட வீடியோஸ் அண்ட் வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுக்கலாம். இல்ல நீங்களே உங்க இன்சார்ஜ் கிட்ட கேட்டு கலெக்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சார் பார்க்கும்போது ஒண்ணுமே புரியாத மாதிரி தான் இருக்கும், பட் அல்டிமேட்டா நீங்க கோத்ரூ பண்ணுங்க, சின்ன சின்ன வீடியோஸா பாருங்க. நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோமா ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம எக்ஸ்பென்ஸும் இல்லாம ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் இல்ல, அப்ப அட்லீஸ்ட் டைம் ஆவது இன்வெஸ்ட் பண்ணணும்ல. ஸோ இதுதான் அல்டிமேட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, எக்ஸ்பென்ஸ் இல்ல, டார்கெட் இல்ல, கமிட்மெண்ட் இல்ல, இது அஞ்சுமே இல்ல. அதுவும் வீடு தேடி இந்த வேலை வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமா நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. இந்த ஒர்க்குக்கு அட்லீஸ்ட் உங்க டைமையாவது இன்வெஸ்ட் பண்ணணும், இன்னோவேட்டிவான ஐடியாஸை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமோட ஒர்க் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யூனிக் டெக்னாலஜிஸ் கம்பெனி என்ன ஒர்க் பண்றோம்ன்றத சொல்றேன். யூனிக் டெக்னாலஜிஸ் 2009 இந்த கம்பெனி ஆரம்பிச்சாங்க. ஐடி கம்பெனில ஒர்க் பண்ற எல்லா எம்ப்ளாயிஸும் சேர்ந்து இந்த யூனிக் டெக்னாலஜிஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க 2009. ஐடி கம்பெனில மோர் தென் ஒரு 10 இயர்ஸ் இல்ல 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டெவலப்பர்ஸ் தான் மொத்த பேரும் சேர்ந்து ஆரம்பிச்ச கம்பெனி இது. 2009 வெப் டிசைனிங், வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் இதெல்லாம் நம்ம இருந்து டெவலப் பண்ணவங்க லேட்டரா இப்ப என்ன பண்றாங்கன்னா ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வார்த்தை கேட்டதும் உங்களுக்கு என்ன புரியுது? நீங்களே வாட்ஸ்அப்ல ஆடியோ மெசேஜ் கொடுத்துடலாம். ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட். ட்ரைனிங்னா என்ன? சொல்லி தர்றது. பிளேஸ்மெண்ட்னா அதே கேண்டிடேட்டுக்கு வேலை வாங்கி கொடுக்குறது. ஸோ ஐடி ஜாபுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுற கேண்டிடேட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்து பிளேஸ்மெண்ட் பண்றதா யூனிக் டெக்னாலஜிஸோட வேலை. சார் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னா எந்த டிகிரி கேண்டிடேட், எந்த டிபார்ட்மெண்ட், யாரெல்லாம் வரலாம், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்ப எனி டிகிரி, எனி டிபார்ட்மெண்ட் 2015 பாஸ் அவுட்ல இருந்து 2024 பாஸ் அவுட்குள்ள இருக்கிற எந்த டிகிரினாலும் இருக்கலாம். நான் இன்னும் டீடைலா சொல்றேன். இன்ஜினியரிங்ல மெக்கானிக்கல், சிவில், மெக்கட்ரானிக்ஸ், ஏரோநாட்டிக்கல் இருக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல பிகாம், பிபிஏ, எம்எஸ்சி, எம்சிஏ, பிஏ தமிழ், இங்கிலீஷ் லிட்டரேச்சர் கூட இருக்கலாம். டிப்ளமோல எந்த டிபார்ட்மெண்டா இருக்கலாம். சோ நீங்க யாருமே திரும்ப திரும்ப கேட்க வேண்டியது இல்ல, எந்த டிகிரி, எந்த டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்னால இருக்கலாம். ஓகே, இந்த கேண்டிடேட் என்னவா வர போறாரு? ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு வராரு. ட்ரைனிங்னா என்ன? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்ற ஐடி ஜாபுக்கு மட்டும் தான் நம்ம சப்போர்ட் பண்றோம். ஐடி ஜாப்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஐபிஎம், அசென்சர், கேப்ஜெமினி இந்த மாதிரி டாப் எம்என்சி கம்பெனில வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாயில இருந்து 15 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு ஐடி ஜாபுக்காக வேலைக்கு வரணும்னு இருக்கேன். இவங்களை நான் எங்க போய் தேடுறது அப்படின்னா கண்டிப்பா யூனிக் டெக்னாலஜி சோர்ஸ் இருக்கும். ஓகே, சோ இப்போ உங்களோட முதல் கேள்வி என்ன? கம் டு தி பாயிண்ட். உங்களோட ஒர்க் ஃப்ரம் ஹோமோட ஒர்க் என்ன? அதான உங்க முதல் கேள்வி. சோ ஒர்க் ஃப்ரம் ஹோமோட ஒர்க் என்னன்னா, இப்ப நான் சொன்ன யூனிக் டெக்னாலஜிஸ் கம்பெனியை நீங்க ப்ரோமோட் பண்றதா ஓகே, ப்ரோமோட் பண்றதா ஓகே. சோ நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதோ, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ட்விட்டர் இதுல எங்கனாலும் ப்ரோமோட் பண்ணலாம். இருக்குன்னு இருக்கிறத மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபிளா, அது மட்டும் பண்ணலாம். இல்ல நான் ஃபேஸ்புக் யூஸ் பண்றேன் ஆனா ஃபாலோவர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்காங்க, நோ வரிஸ். நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தவிர ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம். இதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபிள். சோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபிளோ அதை ப்ரோமோட் பண்ணுவீங்க, எது கம்ஃபர்டபிள் இல்லையோ அதை நீங்க டச்சே பண்ண வேணாம், லேட்டரா பார்த்துக்கலாம். ஓகே, யூனிக் டெக்னாலஜிஸை ப்ரோமோட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. சோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதே என்னன்னா, நம்ம ஒரு பிசினஸ்னு பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அங்க கஸ்டமரை நம்ம வீட்டுக்குள்ள தேடவே கூடாது. சோ நம்ம அவுட் சைடு தான். யாரு வில்லிங்கா இருக்காங்க, யாரெல்லாம் வேலை தேடுறதுக்கு ஆசைப்படுறாங்க, அவங்க தான் நம்ம டார்கெட் ஆடியன்ஸ். ஐடி ஜாபுக்கு வேலைக்கு போகணும்னு யார் இருக்காங்களோ அவங்கள டார்கெட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ ஈஸியஸ்ட் வே யூனிக் டெக்னாலஜிஸை ப்ரோமோட் பண்றது மூலியமா உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்க இன்னைக்கு ஈவினிங் நடக்கிற கூகுள் மீட் ஆன்லைன்ல தான் மீட்டிங் நடக்குது. உங்களுக்கு இந்த டைமிங் கம்ஃபர்டபிள்னா எந்த டைம் கம்ஃபர்டபிள் நீங்களே வாட்ஸ்அப் பண்ணலாம். இல்ல யூனிக் டெக்னாலஜிஸ் இன்ஃபார்ம் பண்ண கூகுள் மீட் அந்த மீட்டிங்கோட டைம் கன்வீனியன்ட்டா இருந்ததுன்னா மீட்டிங் அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மீட்டிங்ல நீங்க உங்களோட டவுட் எல்லாத்தையுமே கேட்டுக்கலாம். ஆனா ஒன்ஸ் அகைன் நான் திரும்ப சொல்றேன், அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி
யூனிக் டெக்னாலஜிஸ் கம்பெனியோட என்ன வேலை பார்க்குறாங்கன்றத முழுசா தெரிஞ்சுக்கிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணாதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து ஒர்க் ஃப்ரம் ஹோமோட ஒர்க் என்னன்றதை பத்தியும் ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க, அதையும் ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஸோ கேரண்டியா ஜென்யூனா 100% உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் கிராஜுவலா இன்கம் கிடைக்கும். ஸோ நம்ம பிசினஸ் ரன் பண்ற மாதிரியே தான் இந்த ப்ரோக்ராமோட நேம் பிசினஸ் பார்ட்னர்னு வச்சிருக்காங்க. இது பிசினஸ் பார்ட்னர் வச்சதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் ஒரு பிசினஸ் ரன் பண்ற மாதிரி தான். முதல் 3 மாசம் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணா அடுத்த வருஷம் ஃபுல்லா நல்ல இன்கம் வாங்கலாம். ஸோ ப்ராஃபிட் இன்னும் பெட்டரா கிடைக்கும். அண்ட் ஒரு பிசினஸ் மாதிரியே தான் நமக்கு ஒரு பிசினஸ்க்கு வேற என்ன குவாலிட்டி அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே தான் இங்கேயும் தேவை. இந்த பிசினஸ் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் பொறுமையும் மட்டும் இருந்தா போதும், வீட்ல இருந்து மந்த் ஆன் மந்த் ரெகுலரா இன்கம் ஆக முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட். உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்றதுக்கு கூகுள் மீட்ல ஜாயின் பண்ணுங்க.